மகர் ராசிக்காரர்கள் அப்படின்னாலேங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படாத கஷ்டங்களும் துன்பங்களும் கிடையாதுங்க. எல்லா விதத்திலையும், எல்லா இடத்துலையும், எல்லா நேரத்திலையும் இவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாகிறது தாங்க யதார்த்தமான உண்மை. இவருடைய வாழ்க்கையில சோதனைகள், பெரும் சோதனைகள், எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க. அதுல இவர்கள் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இவங்க படிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டங்கள் ஏற்படுமோ அந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இது படிப்புல மட்டும் இல்லை, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, தொழில் தொடங்க நினைச்சாலும் சரி, வீடு கட்டும் போதும் சரி, கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சாலும் சரி, குழந்தை பிறக்கும் போதும் சரின்னு எல்லா நேரத்திலையும் இவர்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகங்க. அதை ஒருத்தங்கிட்ட சொல்லிலாம் அழுதுற முடியாது, அப்படிப்பட்ட கஷ்டங்கள். முக்கியமா இவங்களுடைய மனசுல ஒரு நாள் 2 நாள் கவலை இல்லைங்க, 1000 நாட்கள் கவலைகள் மனசுல சேர்ந்து கிடக்கு. ஒவ்வொரு நாளுமே இரவுல அழுவாங்க. பல விஷயங்கள், பல இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைச்சு அழுவாங்க, எதிர்காலத்தை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குமானே தெரியலையே, இப்படியே வாழ்க்கை போனா நம்ம என்ன செய்ய போறோன்னே தெரியலன்ற அளவுக்கு பயத்திலையும் கஷ்டத்திலையும் தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள். மகர் ராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கினதாக சரித்திரமே இல்லைங்க. எல்லா நாளிலும் எல்லா விதமான கஷ்டங்களையுமே துன்பங்களையுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இவர்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் இவர்கள் தாங்க கஷ்டப்படுறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கலாம், இல்ல ஒரு பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சு முன்னேறலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இவங்க அதை பிடிச்சுதான் செய்வாங்க. ஆனா பிடிச்சு செய்யக்கூடிய இடங்கள்ல எனக்கு இது வேணும், எனக்கு இதை செஞ்சிரு, எனக்காக இதை விட்டு கொடுத்துரு, எனக்கு கூட வைக்கவே பிடிக்கல, எனக்கு வாழ கூட பிடிக்கல அப்படின்னு யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க, அவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா முடிவுல இவர்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். அதாவது மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கக்கூடியது இல்லைங்க, வருஷம் ஃபுல்லா இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, இவர்களால மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அது அவர்களுக்கே தெரியாது. அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுக்காக கிடைச்சது நினைப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணம், ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுவாங்க, அது எத்தனை. ஆனா இந்த மகர ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவதற்குன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் கஷ்டங்கள் மட்டுமே தான் மிச்சமாக இருக்குது இவருடைய வாழ்க்கை. நாளுக்கு நாள் அந்த கஷ்டம் என்பது அதிகரிக்கத்தாங்க செய்யுது, குறைஞ்சபட்சமா இல்லை, குறைஞ்சபாடாகவும் இல்லை. இவர்கள் யார்கிட்ட உதவி கேட்கணும்ன்றதும் தெரியல, யார் நமக்கு உதவி செய்வாங்கன்றதும் தெரியல, யார் நல்லவங்கன்றதும் தெரியல, யார் கெட்டவங்கன்றதும் தெரியல, யார் கூட நட்பாக இருக்கலாம், யார் கூட உறவு வச்சு எதுவுமே தெரியாம ரொம்ப குழம்பி போய் திணறிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில, வாழவே முடியாம. அப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கை தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நிறைய பேர்கள் சொல்லலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் துன்பம் இல்லையா, மற்றவங்களும் கஷ்டப்படலையான்னு. ஆனா மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய விதங்கள்ல இவர்களுடைய கஷ்டத்துல 1% கூட மற்றவங்களுக்கு கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிகவும் பெரிய அளவிலான கஷ்டம் என்ன தெரியுமாங்க, நோயினுடைய தாக்கம். ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுங்க. இவர்கள் என்னதான் ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரி, என்னதான் முடிவெடுத்தாலும் சரி, அது எல்லாமே இவர்களுக்கு தாங்க பெரும் துன்பங்களை கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைஞ்சு காணப்பட போகுது. இது நாள் வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கிடையாது. ஆனா இனி எல்லா விதமான இழப்புகளுமே நீங்கிட்டு சந்தோஷம் மட்டுமே இவர்களுக்கு கிடைக்க போகுது. உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. நிச்சயமா 100% சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே அமைய போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. சரி, மகர ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசினுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாளாவது நிம்மதியா இரவுல சீக்கிரமா தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்க சீக்கிரமா தூங்கினா வேலையை முடிச்சு எப்போ வராங்களோ அப்பதான் தூங்க முடியும், சீக்கிரமாலாம் எப்படி தூங்கும் அப்படின்னு கேள்விகள் வரலாம். ஆனா உண்மை என்னன்னா, இவர்கள் எவ்வளவுதான் சீக்கிரமா வேலையை முடிச்சிருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமா எழுந்து வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போவாங்க. அப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு நாளுமே இவங்க காலையில ரொம்ப வேகமா எழுந்திரிச்சு போக வேண்டிய நிலைமை ஏற்படும், அதெல்லாம் போயிடுவாங்க. ஆனா இரவு நேர தூக்கம் என்பது இவர்களுக்கு நிம்மதியா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருமே ஒரு 10 மணிக்கு படுக்கிறாங்க, இவங்களும் அதே போல் 10 மணிக்கு படுப்பாங்க. ஒரு 10:30 வாக்குல எல்லாம் எல்லாருக்கும் தூங்கிடுவாங்க, அவங்க கண் தூங்கிடுவாங்க. ஆனா இவர்களால மட்டும் முடியாது, யோசனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். 10 மணிக்கு படுக்கிற ஆளு 11:30 வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட யோசனைகளிலேயே மூழ்கி போயிடுவாங்க. இவர்களுக்கு தெரியாம இவர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூங்கணும்ன்றதான் தூங்குவாங்க, ஆனா யோசனைகள் இவர்களை சும்மா விடாது.
மூளை மனசு போட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு நிம்மதியான தூக்கம் என்பது கூட இல்லாம எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாதனால நிறைய நாட்கள் மயக்கம் கூட வந்திருக்கு, தலை கிருகிருப்பு போன்றவையெல்லாம் எடுப்பது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க தூக்கத்துல ஒரு அளவுக்கு இதாகிட்டாங்க. இதனால கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க. இவங்களுடைய தூக்கம் ரொம்ப குறைவானது. ஆனா வேலையினுடைய நேரம் இப்போ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட கிடையாது, ஒரு 6 மணி நேரம் தான் தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேலை நேரம்ங்கிறது 16 மணி நேரமா இருக்கும், 12 நேரமா இருக்கும். 8 மணி நேரங்கள்லாம் கம்மி தான். கம்மியான நேரம்னா இவங்களுக்கு 8 மணி நேரம் தான். அதிகபட்ச நேரம்னா ரொம்ப அதிகம்ங்க. 12 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய மகர ராசினுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வோ இல்ல சம்பளத்தினுடைய முன்னேற்றங்களோ இல்ல ப்ரொமோஷன் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு? சம்பளம் எவ்வளவு தெரியுமா வாங்கினாங்களே இவங்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம்லாம்? இப்போ இந்த 2025 சொல்றேன், இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா கூட இவங்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம் வெறும் 6000ங்க. நம்ப முடியுதா? ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு இதுதாங்க சம்பளம். இதே இது 2021 வச்சுக்கோங்க, இதற்கு முன்னாடி. இப்ப போறாங்கன்னா இது வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா 2021 இதற்கு முன்பு போயிருக்கும் போது சம்பளம் எவ்வளவு தெரியுமாங்க? அது இதை விட மோசம்ங்க. 3000 ரூபாய் சம்பளம். 3000 ரூபாய் சம்பளத்துல மாசம் ஃபுல்லா வேலைக்கு போடும். அதுல ஒரு நாள் விடுமுறை எடுத்தா கூட 200 ரூபாய் 250 ரூபான்னு கட்டாகும். ஒரு நாள் கூலியே உங்களுக்கு இதுதான். ஆனா வேலையினுடைய நேரம் 16 நேரம் 17 நேரம் பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்தாங்க இந்த சம்பளத்துக்கு கூட. இப்படி வாழ்க்கையினுடைய பெரும் துன்பங்களை பார்த்திருக்காங்க இந்த மகர ராசிக்காரர். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுகிய நிலை வேலையிலே அதிகப்படியான சம்பளங்கள், ரொம்ப அதிர்ஷ்டத்தை பார்க்க போறாங்க இந்த மகராசிக்காரர்கள். ஏதாச்சும் நடக்கும். எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஆனா மாச சம்பளம் 1,00,000 தாண்டி போக போகுது. இனி நீங்க எதை பத்தியும் வருத்தப்படவோ இல்ல கவலைப்படவோ வேண்டாம். உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கணும். மகர ராசினுடைய டேலண்ட் அவர்களுக்கு தெரியாம இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இனி அவருடைய திறமை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே சரியான ஒரு நேரத்துல சரியான விஷயங்களை செஞ்சு எல்லாரும் முன்பும் மதிப்புமிக்க ஒரு நபராகவும் மதிப்பில் விட உயர்ந்த ஒரு நபராகவும் வாழ்க்கையில மாற ஆரம்பிப்பாங்க. எவ்வளவோ நாட்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்திருந்தாங்க அப்படின்றத போல இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படலை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா உங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. எதை பத்தியும் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். தொழில் விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். தொழில்ல இது நாள் வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ல என்னுடைய மனசுல காயம் ஏற்படும் பாத்தீங்களா? அது போலதான் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல நிறையவே ஏமாற்றத்தை சந்திச்சாங்க. ஆனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும். இதற்கு முன்பு தன் காதலித்த பெண்ணையோ ஆணையோ தான் மறுபடியும் காண முடியுமா அப்படின்னு எவ்வளவு நாட்கள் அழுதுருக்காங்க, புழம்பிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பிடிச்ச அவங்கள பார்க்க முடியாத நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எத்தனை நாட்கள் அழுது புழம்பிருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். ஆனா ஒரு நாள் கூட தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை பார்க்க முடியல, தனக்கு பிடிச்ச ஆணை பார்க்க முடியும்னு வருத்தப்பட்டாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்ச ஆணை பார்க்க முடியும்னா இவங்களோட விரும்பி இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இவர்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. நாளுக்கு நாள் அவளை காணுவோமான்னு ஏக்கத்தில் தவிச்சாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்க விரும்பிய அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ உங்களால் சந்திக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மகர ராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும். முக்கியமா இன்னைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த மகர ராசிக்காருடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியுங்க, இவர்களுக்கு பெரும் அளவிலான பண கஷ்டம் என்பது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பண கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்க முடியும். எவ்வளவோ நாட்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் தனக்கு ரொம்ப காயப்பட்டது கஷ்டப்படுத்துதுன்னு அழுதுருக்காங்க, அழுது புழம்பி கூட செஞ்சிருக்காங்க. ஆனா எதுவும் இவர்களுக்கு தீர்வாக அமையவே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளாக பல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க, இனி அது வெற்றியாக தாங்க இருக்க போகுது. தோல்வின்னு ஒருத்தங்களுக்கு இனி இல்லைன்னா அது மகர ராசிக்காரர்களுக்கு தான். மகர ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில மற்ற பிரச்சனைகளை விட இந்த உடல் சார்ந்த நோய் உபாதைகள்ல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். முக்கியமா மகர ராசினுடைய இந்த உடல் நோய் பிரச்சனையினால இவர்கள் நாளுக்கு நாள் அதனுடைய முக்தி, அதாவது எப்படி சொல்லணும்னா அந்த நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போலதான் இவருடைய வாழ்க்கையில அந்த நோயினுடைய தாக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அந்த நோயினுடைய தாக்கத்தால இவர்கள் என்ன செய்யறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. மனசளவிலும் சரி உடம்பளவிலும் சரி என்ன செய்ய போறன்றதே தெரியல இவங்களுடைய வாழ்க்கையில. இப்படி வாழ்ந்த ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு
இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நினைத்தது போல் ஏற்றது போல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் இதுக்கப்புறம் உண்டாக போகுது. இவர்களுடைய வாழ்க்கையில துன்பமாக இருந்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும். இனி எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே அமையும். எவ்வளவு நாட்கள் இவர்கள் கண்ணீரோடே இருந்திருக்காங்க. ஒரு சில தினங்கள்லாம் சொல்ல போனா மகர ராசிக்காரர்கள் அழுது 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 கண்ணே சிவந்து போய் கண்ணுல ரத்தம் வரும் அளவிற்குலாம் அழுதுருக்காங்க. என்னங்க, இந்த அளவுக்கு வாழ்க்கையில யாருமே அழுதுக்க மாட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. மகர ராசினுடைய கஷ்டங்கள் அந்த அளவுக்கு. ஏன், இவர்களுடைய உயிரையே தானே பறிக்கலாம் என்ற ஒரு முயற்சியை கூட எடுத்திருக்காங்க. ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை வேற யாரும் செஞ்சது கிடையாது. ஆனா இந்த மகர ராசிக்காரர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றது யதார்த்தமான உண்மைங்க. மற்றவர்கள் எல்லாம் தன் உயிரையே மாத்திக்க யாரும் முயற்சி பண்ணுவதில்லை. தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை இழந்துட்டோம், தனக்கு பிடிச்ச ஒரு ஆணை இழந்துட்டோம், முக்கியமா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோம்னு இன்றைய நாள் வரைக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டும் மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். உண்மையாவே இவருடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை இழந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல பையனை இழந்ததுக்கு அப்புறமாவோ வேறு ஒரு பெண்ணையோ வேறு ஒரு ஆணையோ இவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன விரும்புறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களை விரும்பிதான் இருந்தாங்க, அவங்க இன்னுமா என்ன நினைச்சுட்டு இருக்க போறாங்க, அவங்க என்ன மறந்துட்டு வேற ஒரு நாள் நினைச்சிருவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா மகர ராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க. இவருடைய வாழ்க்கையில சிறு வயதுல ஒரு காதல் ஏற்பட்டுச்சு. அது வயதுக்கான காதல்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அது நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா அது மறந்துருப்பாங்க. ஆனா உங்களுடைய காதல், அதாவது வயது கொஞ்சம் அதிகரித்த பிறகு வந்திருக்கக்கூடிய காதல், மகர ராசினுடைய வாழ்நாள் முழுக்க இந்த காதல் இருக்கும்ன்ற நம்பினாங்க, ஏக்கத்துல இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காதல் இல்லாம